என்னப்பா தம்பி ஒரே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க? அதுவாமா, எனக்கு காலேஜ் லீவ் விட்டுட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கமா. காலேஜ் லீவ் விட்டாங்களாப்பா? இதுக்கு எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? அதான் டவுன்ல உங்க அக்கா இருக்கால, அங்க போய் இருந்துட்டு வரலாம்ல. ஆமாமா, மறந்தே போயிடுச்சு பாரு. அக்காவும் தினமும் ஃபோன் பண்ணி ஊருக்கு வா ஊருக்கு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு போறதுக்கு தான் நேரமே இல்ல. அதான் இன்னைக்கு இப்பதான் காலேஜ் லீவ் விட்டாங்கல்ல. சரிம்மா, நான் ஊருக்கு போறேன், நீ அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிரு, நான் நாளைக்கே ஊருக்கு கிளம்புறேன். சரிப்பா, நான் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். நீ எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிரு. உன் செலவுக்கு எல்லா காசும் நானே கொடுத்துறேன். பத்திரமா போயிட்டு பத்திரமா வாப்பா. சரி, நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஓ ராணி, நான் தாம்மா அம்மா பேசுறேன். சொல்லுமா. தம்பிக்கு காலேஜ் லீவ் விட்டாங்க, அதனாலதான் ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், பாத்துக்கோ. காலேஜ் லீவ் விட்டாங்களா? சரிம்மா, நீ அமுச்சு வைமா, நான் பாத்துக்கிறேன். நான் மாமா கிட்ட சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வர சொல்றேன். பத்திரமா பாத்துக்கோ. அவன்கிட்ட காசும் கொடுத்து விடுறேன், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விடுறேன். சரிம்மா, நீ அமுச்சு விடுமா, நான் பாத்துக்கிறேன். இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சிருக்குது எங்க வீட்டுக்கு வரத்துக்கெல்லாம். என்ன பண்ண முடியும், காலேஜ் போயிட்டு இருந்தான். இப்பதான் காலேஜ் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு, லீவ்ல வரான். சரி, நீ வரட்டும், நான் பாத்துக்கிறேன். யார்கிட்டயும் ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல மாமா, எங்க அம்மா தான் போன் பண்ணிருந்தாங்க. என்ன சொன்னாங்க? தம்பிக்கு காலேஜ் லீவ் விட்டாங்களாம், அதனால அவன் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் அம்மா சொன்னாங்க. தம்பிக்கு இப்பதான் வரத்துக்கு நேரம் கிடைச்சிருக்கா? சரி விட, அவனும் எவ்வளவு நாளைக்கு அந்த கிராமத்திலேயே சுத்திட்டு இருப்பான். இப்பயாவது வந்து சிட்டி எல்லாம் சுத்தி பார்க்கட்டும். நாளைக்கு வரான், போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்துறீங்களா? உனக்கு வரத்துக்கு வழி தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை பாரு. லட்சுமி ஆயா, லட்சுமி ஆயா, இவ எங்க இங்க வரா? என்னக்கா ராணிக்கா, இந்த பக்கமெல்லாம் வந்திருக்கீங்க? ஏன், நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்ல, சும்மாதான் கேட்டேன். சரி, எங்க ஆயா? ஆயா கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்காங்க அக்கா, அதனாலதான் என்ன போ சொன்னாங்க. என்னக்கா, ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மது, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டனா, சரி போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் ஆயா கிட்ட பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா? அம்மா வேலைக்கு போயிட்டாங்கக்கா. எனக்கும் காலேஜ் லீவ் விட்டாங்க. எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. அம்மா, உங்க அண்ணன் இருந்தானே எங்க? எங்க அண்ணனுக்கும் லீவு தானே, அவன் அவங்க ஃப்ரெண்டுங்களோட டூர் போயிட்டாங்கக்கா. என்னை கூட்டு போனா அதெல்லாம் பாய்ஸ் டூரு, நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுக்கா. சரி வாங்க உட்காந்துக்கிட்டே பேசுவோம். எனக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படிலாம் இல்ல, நாளைக்கு என் தம்பி வரான். உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கா? சொல்லவே இல்ல. அவனாவது நல்லா இருப்பானா? ஏய் இல்லக்கா, சும்மா கிண்டல் அடிச்சேன். சரி, நாளிலிருந்து உனக்கு போர் அடிக்காது. எப்படி சொல்றீங்க? என் தம்பி வந்தானா, நீயும் நானு அவன் எல்லாருமே தாயகரை விளையாடலாம், நிறைய விளையாடலாம். அதனால உனக்குலாம் போர் அடிக்காது. அட போக்கா, யாருக்கும் அந்த போரிங் கேம் எல்லாம் விளையாடுவா? அதுவும் உங்க தம்பி எப்படிப்பட்டவனோ தெரியல. அவனா நல்லவதான், நீ நல்லா பேசினா நல்லா பேச்சு கொடுப்பான். இன்னும் கொஞ்சம் கூச்ச சுபாவம், அவ்வளவுதான். வரட்டு நானும் பாக்குறேன். போட்டோ கீழ வச்சிருக்கீங்களா? அவன் தான் நாளைக்கே வர போறான்ல, அப்புறம் என்ன உனக்கு என்ன அதுக்குள்ள அவசரம்? சரிக்கா. சூர்யா, சூர்யா. என்ன, யாரோ நம்ம பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. சுத்தி பார்த்தா யாரையும் காணமே. இவளா? நீயா என்ன கூப்பிட்ட? ஆமா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. உன்கிட்ட எத்தனை தடவை கெஞ்சுறது? நீ என்ன லவ் பண்ண முடியுமோ முடியாதா? உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதா? எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றல்ல, அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்ணு சொல்லி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன லவ் பண்ண முடியுமா முடியாதா? இங்க பாரு, இதே மாதிரி நீ என்ன லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா உங்க அம்மா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் வந்து சொல்லி போடுவேன். சீப்போ. நானும் பாக்குறேன்டா, நீ எப்படி என்ன லவ் பண்ணாம இருக்கிறன்னு. உன்னை லவ் பண்ண வைக்காம நான் விட மாட்டேன்டா.